மஞ்சி பிஸ்கட் அவருடைய துணை அனுசரணையோடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே எமது இறுதி நிகழ்வாக பரிசில்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக தம்பி லிங்கேஸ்வரனை அழைக்கின்றேன். Visi, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஹீட்டை கொஞ்சம் குறைக்கணும். ரெடியூஸ் பண்ணு. குறை போட்டுருங்க. பேசக்கூடாது. போட்டுருங்க. மீண்டும் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். இங்கே பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த 18வது மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழாவானது உங்கள் கழகமும் காரதி விளையாட்டுக் கழகமும் விவேகானந்த ஆசன சமூக நிலையமும் வர்ணம் நடைபெற்றிருக்கின்றன. இந்த வகையிலே பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வுகளின் பக்கம் நாம் அங்கே சென்றிருக்கின்றோம். முதலாவது பரிசில் வழங்கும் நிகழ்வு அங்கே கண்கட்டி வைத்தல் நிகழ்வு பரிசில் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த கண்கட்டி முற்றுவிடுதல் நிகழ்விலே பரிசுகளை வழங்குவதற்காக நாம் முதலிலே அன்போடு அழைப்பது எமது காரதி விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர்கள் ஒருவரான திரு அமிர்தானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கண்கட்டி முட்டி உடைத்தல் நிகழ்விலே பரிசுகளை வழங்குவதற்காக முதலிலே காரதி விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர்கள் ஒருவரான திரு அமிர்தானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முட்டி உடைத்தலிலே முதலாவது இடம் அங்கே ஒரு வீரருக்கான பரிசிலே அங்கே வெற்றியாளருக்கான பரிசில் வழங்கப்பட இருக்கின்றது. ஜே பேர்னிகரன் அவர்களை வந்து இந்த பரிசிலை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இரண்டாவது பரிசில் அங்கே வழங்கப்பட இருக்கின்றது. தலையணை சமர் நிகழ்விலே வெற்றியிட்டிருக்கின்றார் டி அனோஜன். இவருக்கான பரிசிலை மஞ்சி பிஸ்கட் நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி திருவாளர் ஏஎம் நௌஷான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பி அனோஜன் தலையணை சமையல் வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த பரிசுகளை வழங்குவதற்காக மஞ்சி நிறுவனத்தினுடைய விற்பனை பிரதிநிதி திருவாளர் ஏஎம் நௌஷான் அவர்கள். அடுத்து மணிஷ் உண்ணுதல் நிகழ்விலே வெற்றி பெற்ற பி கிஷாந்த் அவர்களுக்கான பரிசில் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த மணிஷ் உண்ணல் நிகழ்விலே பங்கு பெற்று வெற்றி பெற்ற பி கிஷாந்துக்கான பரிசிலை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது காரதி விளையாட்டுக் கழகத்தின் மற்றொரு முன்னாள் தலைவரும் அதிபருமான திருவாளர் ரகுநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பனிஷ் உண்ணுதல் நிகழ்வில் வெற்றி பெற்ற போட்டியாளர் பி கிஷாந்த் அவருக்கான பரிசிலை காரதி விளையாட்டுக் கழகத்தின் மற்றொரு முன்னாள் தலைவர் திருவாளர் ரகுநாதன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
நீ சவுண்ட் அப்படியே பெண்களுக்கான சமநிலை நிகழ்வு. பெண்களுக்கான சமநிலை ஓட்ட நிகழ்விலே முதல் 2 பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த முதலாவது இடத்திலே எஸ் தர்ஷாலினி பெற்றிருக்கின்றார். 2வது இடத்திலே ஏ சதுர்ஷனா பெற்றிருக்கின்றார். இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக காரதி விளையாட்டுக் கழகத்தின் மற்றும் ஒரு முன்னாள் தலைவர் திருவாளர் ஜி ரஜிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 2ஆம் இடம் ஏ சதுர்ஷனா. முதலாம் இடம் எஸ் தர்ஷாலினி. இவர்களுக்கான பரிசுகளை அங்கே காதல் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் ரஜிநாதன் அவர்கள் வாங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஆண்களுக்கான காலில் பலூன் கட்டி உடைத்தல் நிகழ்வு வர இருக்கின்றது. அந்த போட்டிகளை வெற்றி பெற்ற டி தினேஷ் அவர்களுக்கான பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக காரதி விளையாட்டுக் கழகத்தின் மற்றொரு முன்னாள் தலைவரான திருவாளர் சி நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செல்வன் டி தினேஷ் ஆண்களுக்கான காலில் பலூன் கட்டி உடைத்தல். போய் பார்த்து வாங்க. அடுத்து அங்கே ஆண்களுக்கான கையெழுத்தல் நிகழ்விலே வெற்றி பெற்ற அணியினர் பவ போஸ் அணியினர் அங்கே ஆண்களுக்கான கையெழுத்தல் நிகழ்விலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த அணியைச் சேர்ந்த 6 வீரர்களையும் ஒருவர் பின் ஒருவராக வருமாறு மிகவும் வினயமாக அழைக்கின்றோம். பவ போஸ் அணியினர் ஆண்களுக்கான கையெழுத்தல் அந்த 6 வீரர்களையும் இந்த இடத்திலே பரிசு பெறுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசுகளை வழங்குவதற்காக அங்கே தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய மஞ்சி பிஸ்கட் நிறுவனத்தினுடைய ஃபீல்ட் சேல் மேனேஜர் திருவாளர் வி ஆனந்தன் அவர்களை அந்த பரிசுகளை வழங்குவதற்காக நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த ஆண்களுக்கான கையெழுத்தல் நிகழ்விலே பங்கு பெற்று வெற்றி பெற்ற பவர்பஸ் அணியரின் முதல் 3 இடங்களை பெற்றுக் கொண்ட அந்த வீரர்களுக்கான பரிசுகளை அங்கே அந்த திருவாளர் வி ஆனந்த் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பணப்பரிசுகளையும் அவருக்கு அங்கே மஞ்சி நிறுவனத்தில் வழங்குகின்றார்கள். திருவாளர் வி ஆனந்தன் ஃபீல்ட் சேல் மேனேஜர் மஞ்சி போட்டியாளரையும் 3வது போட்டியாளரையும் அந்த பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்த 3 வீரர்களுக்குமான பணங்களை நாம் வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது மஞ்சி நிறுவனத்தினுடைய மற்றொரு விற்பனை பிரதிநிதி திருவாளர் எஸ் பிரசாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவாளர் எஸ் பிரசாத் அந்த பவர்பஸ் அணியிலே 4வது வெற்றியாளருக்கான பரிசில் அங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திருவாளர் பிரசாத் அவர்கள் அந்த 4வது போட்டியாளருக்கான பரிசிலை வழங்கியிருக்கின்றார். 5வது போட்டியாளருக்கான பரிசை வழங்குவதற்காக திரு எம் ஆறாவது போட்டியாளருக்கான அந்த பரிசுகளையும் அங்கே அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்.
பிசி அவங்க அந்த டேய் ஆண்களுக்கான அந்த கையெழுத்தல் போட்டி நிகழ்விலே இரண்டாவது இடத்திலே பெற்றுக்கொண்ட அணியினருக்கு அங்கே பணப்பரிசிலை வழங்குவதற்காக மஞ்சு நிறுவனத்தினர் ஆதரவாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கையெழுத்தல் போட்டி நிகழ்விலே இரண்டாவது இடத்திலே பெற்ற போட்டி குழுவினுடைய அணி தலைவர்களை வைத்து இந்த பணப்பரிசிலை பெற்றுச் செல்லுமாறு வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். அந்த பணப்பரிசிலை வழங்குவதற்காக திருவாளர் எச்.எம். ஹஸ்முதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கையெழுத்தல் போட்டி நிகழ்விலே இரண்டாவது இடத்தை பெற்ற அணியினுடைய குழுவினுடைய தலைவர் அனோஜன் அவர்கள் அந்த பரிசுகளை திருவாளர் எச்.எம். ஹஸ்முதீன் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார். நன்றிகள். சும்மா கரண்ட் கூட அடுத்து பெண்களுக்கான கையெழுத்தல் நிகழ்விலே வெற்றி பெற்றிருக்கின்ற சித்தர் 2 சித்தர் 2 என்ற அணியினருக்கான பரிசுகள் அங்கே வழங்கப்பட இருக்கின்றன. கையெழுத்தல் போட்டியில் இரண்டாவது இடத்தினை பெற்ற அணியினுடைய அணி தலைவி அவர்களை வந்து இந்த பணப்பரிசிலை பெற்று செல்லுமாறு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசிலை அங்கே வழங்குவதற்காக மஞ்சி விஸ்கட் நிறுவனத்தினுடைய மேற்பார்வையாளர் திருவாளர் தேவன் அவர்கள் அங்கே தேவலில் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அணித்தலைவிக்கான பரிசுகளை திருவாளர் தேவலன் மஞ்சி நிறுவனத்தினுடைய மேற்பார்வையாளர் அவர்கள் அங்கே அந்த அம்மணிக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு நன்றிகள். நன்றி.
அடுத்து அங்கே சூப்பியில் கோக்குளித்தல் நிகழ்விலே வெற்றி பெற்ற அந்த போட்டியாளருக்கான பரிசில் அங்கே வழங்கப்பட்ட காத்திருக்கிறது. சூரிய கோக்குளித்தல் நிகழ்விலே வெற்றி பெற்றிருக்கிறார் திருமணம் ஜோகநாதன் அவருக்கான பரிசிலை வழங்குவதற்காக நாம் இந்த முறையிலே அன்போடு அழைப்பது விசேட அதிதிகள் ஒருவராக எம்மால் அழைக்கப்பட்டிருக்கின்ற ஓய்வு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் விநாயகமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சூப்பியில் தோற்பிடித்தல் முதலாவது இடம் திரு ஜோகநாதன் அவருக்கான பரிசிலை வழங்குவதற்காக இளைப்பாறிய தொழில்நுட்ப உத்தியோகத்திலும் இந்த நிகழ்வுகளில் விசேட அதிதிகள் ஒருவருமாக அழைக்கப்பட்ட திருவாளர் விநாயகமூர்த்தி அவர்கள். பாருங்களா வாங்க வாங்க வாங்க. அடுத்து 50 பேருக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டம் அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கின்றார் திருவாளர் ஐங்கரன் அவர்கள். அவர்களுக்கான பரிசிலை நாம் வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது இன்றைய நிகழ்வுகளிலே விசேட அதிதிகள் ஒருவராக அழைக்கப்பட்டிருக்கின்ற காரதீபு பிரதேச சபையினுடைய செயலாளர் திரு எஸ் நாகராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 50 பேருக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டம் முதலாவது இடம் ஐங்கரன். ஒராள் இந்தியா இருப்பாரு. அடுத்து முட்டை எறிந்து பிடித்தல் நிகழ்விலே இரண்டு போட்டியாளர்கள் அந்த போட்டி அந்த குழு 2 போட்டியாளர்களை கொண்ட போட்டியாக அமைய பெற்றிருந்தது. முட்டை எறிந்து பிடித்தல் அந்த போட்டியிலே செல்வன் எஸ் சரண் அதே போன்று செல்வன் டி தினேஷ் ஆகிய 2 போட்டியாளர்களும் அந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக இன்றைய தினம் மற்றொரு அதிதிகளின் வரிசையிலே நாங்கள் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் உத்தியோகத்தர் திருவாளர் ஏஎம் முகமது பசீல் அவர்கள் அங்கே அந்த பரிசுகளை வழங்க இருக்கிறார். எமது மரநாட்டு சைக்கிள்களுக்கு சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தினுடைய போக்குவரத்து பிரிவினர் பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் இந்த இடத்தில் திருவாளர் ஏஎம் முகமது பசீல் உட்பட்ட அந்த போலீஸ் குழுவினருக்கு எமது சார்பாக மரநாட்டு நன்றிகளை கூறிக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இங்க பாரு தம்பி தம்பி இங்க. அடுத்து திரையுலகத்தில் நிகழ்விலே வெற்றி பெற்ற திருமதி தையல் நாயகி அவர்களுக்கான பரிசு இங்கே வழங்கப்பட இருக்கிறது. இந்த திரையுலகத்தில் நிகழ்விலே வெற்றி பெற்ற திருமதி தையல் நாயகி அவர்களுக்கான பரிசை வழங்குவதற்காக இன்றைய தருணம் எமது கௌரவ அதிதிகள் ஒருவராக அழைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர் திருவாளர் அருணாசலம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவிளைத்தல் நிகழ்வு முதலாவது இடம் திருமதி தையல் நாயகி. வாங்க அடுத்து நாம் தேங்காய் திருவுதல் நிகழ்விலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமதி எஸ் தேவப்பிரி அவர்களுக்கு
அவர்களுக்கான பரிசுகளை வழங்க காத்திருக்கின்றோம். அந்த பரிசுகளை வழங்குவதற்காக நமது மற்றொரு விசேட அதிதி உழைப்பாரிய பொறியியலாளர் திரு தங்கவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செவ்வாய் பிரிவுகள் திருமதி எஸ் தேவப்பிரியா, அடுத்து வினோத போட்டியில் வெற்றி பெற்ற அந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. மூன்றாவது இடத்திலே ஆண்களகன் வேடம் போட்ட டி சசான் தங்கையை தட்டி சென்றிருக்கின்றார். இரண்டாவது இடத்திலே கடலாமை வேடம் போட்டு வந்த டி மருதன் அங்கே பெற்றிருக்கின்றார். அதே போன்று முதலாவது இடத்திலே ஆதிவாசி வேடம் போட்ட கே குமதர்சன் அங்கே பெற்றிருக்கின்றார். அந்த மூன்று போட்டி வெற்றியாளர்களுக்குமான பரிசுகளை வழங்குவதற்காக எமது கௌரவ உதவி கல்வி பணிப்பாளரும் அகில இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இரண்டாவது இடம் ஆலை வேடம் போட்டு வந்த டி மக்சுதன். முதலாவது இடத்திலே அங்கு பல வித்தியாசத்திலே அங்கு பெற்றிருக்கிறார் ஆதிவாசி வேடம் போட்டு வந்த கே குமதர்சன். அவர்களுக்கான பரிசுகளை அகில இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் டி பி சராஜராஜா ஏபி அவர்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து தடை தாண்டி ஓட்ட நிகழ்வு வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்த தடை தாண்டி ஓட்ட நிகழ்ச்சியிலே மூன்றாவது இடத்திலே பெற்றிருக்கின்றார் டி தர்சன், இரண்டாவது இடத்திலே பெற்றிருக்கின்றார் டி ரிசோ, முதலாவது இடத்திலே பெற்றிருக்கின்றார் எம் நிரஞ்சன். இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பாரதிய விளையாட்டுக் கழகத்தில் மற்றொரு கௌரவ போட்டிகளும் உத்தரவு பெற்ற நில நீதிமன்ற ஆணையாளருமான திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மூன்றாம் இடம் டி தர்சன், இரண்டாம் இடம் டி ரிசோ, முதலாம் இடம் செல்வன் எம் நிரஞ்சன், சதுப்பு நில ஓட்ட நிகழ்விலே வெற்றி பெற்ற அந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. மூன்றாவது இடத்தினை எஸ் புகழேந்திரன் பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடத்தினை என் ரூபன் பெற்றிருக்கின்றார். முதலாவது இடத்தை என் குரதாஸ் பெற்றிருக்கின்றார். அந்த வீரர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக நாம் அங்கே அன்போடு அழைக்கின்றோம். இந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒரே துறையின் கீழே ஒழுங்கமைப்பு மிகவும் சேவலை நடத்தி முடிக்கின்ற பெருமைக்குரிய நமது கழகத்தினுடைய தலைவர் சிரேஷ்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திருவாரூர் காசுபதி பச்சிதானந்தமலை அன்போடு அழைக்கின்றேன். மூன்றாவது இடம் எஸ் புகழேந்திரன், இரண்டாவது இடம் என் ரூபன், முதலாவது இடம் என் குணதா. இந்த வெற்றியாளர்களை பார்க்கும் இடத்திலே என் குணதாஸ், என் ரூபன், என் எஸ் புகழேந்திரன் ஆகியோர் அங்கே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களாக
படுவதற்காக இந்த முறையிலே அந்த கௌரவ பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அறியப்படுகின்றோம். என்ன பேரு நேரம் சரியாக 7 மணி 17 நிமிடம் 8 மணி தூரம் 9 ஓடுவேன் பௌத்திர கண்டிப்பாக முக்கியம் அருந்தானே அறிஞ்சு போவேன் கண்டிப்பாக என்ன தண்ணி இல்லை குடிக்காது குடிக்கிறதுக்கு அது சரக்கு மரம் ஏறுதல் நிகழ்வில் வெற்றி பெற்ற சரக்கு மரம் ஏறுதல் நிகழ்வில் வெற்றி பெற்றிருக்கின்ற அந்த குழுவினருக்காக அங்கே பரிசிலும் பணப்பரிசிலும் காத்திருக்கின்றன. எனவே அந்த சரக்கு மரம் ஏறுதல் நிகழ்வில் வெற்றி பெற்ற அந்த போட்டி குழுவினுடைய தலைவரை அணித்தலைவரை குழு தலைவரை வந்து அந்த பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அந்த குழுவினருக்கு அங்கே பணப்பரிசிலை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நிறுவனத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய திருவாளர் பி ஆனந்தன் அவர்கள் வாங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதேபோன்று இந்த சரக்கு மரம் நிகழ்விலே வெற்றி பெற்றிருக்கின்ற அந்த போட்டி குழுவின் அணி தலைவருக்கான அங்கு ஒரு பரிசு காத்திருக்கின்றது. அந்த பரிசிலை வழங்குவதற்காக நமது கார்த்திகை விளையாட்டுக் கழகத்தின் முகாமையாளர் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து படகோட்டம் நிகழ்விலே வெற்றி பெற்றிருக்கின்ற அந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. படகோட்ட நிகழ்விலே நாங்கள் இங்கே 4 போட்டியாளர்களுக்கு இந்த பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் 4ஆம் இடத்திலே பெற்றிருக்கின்றார் பூ ஜெகநாதன் அணியினர் இங்கே 4ஆவது இடத்திலே பெற்றிருக்கின்றனர். இந்த படகோட்டம் 2 போட்டியாளர்களை கண்ட பூர்ணமாக மனித வலிமையால் இயங்குகின்ற ஃபைபர் தோணிவட்டமாக அமையப்பட்டிருந்து அந்த வகையில் 1 போட்டியாளர்கள் பேர்களை அங்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் பூ ஜெகநாதன் அணித்தலைவராக இருக்கக்கூடிய பூ ஜெகநாதன் அவர்கள் 4ஆம் இடத்திலே பெற்றிருக்கின்றார். 3ஆம் இடம் எஸ் சுதா, 2ஆம் இடம் எம் தினேஷ், 1ஆம் இடம் எம் ஜேபடி. இந்த படவாட்டர்களிலே வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கல்முனை ஆதார வைத்தியசாலையுடைய திட்டமிடல் வைத்திய அதிகாரியும் உதவி வைத்திய அத்தியட்சகரும் காரஜிபு மண்ணின் மைந்தருமான டாக்டர் சாமி தம்பி ராஜேந்திர அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 4ஆம் இடம் பூ ஜெகநாதன். 4ஆம் இடத்தில் பெற்றிருக்கிறார் பூ ஜெகநாதன். 3ஆம் இடம் எஸ் சுதா,
இரண்டாம் இடம் எம் தினேஷ், முதலாம் இடம் எம் ஜெயக்கொடி. இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார் கருமுறை ஆதார வைத்தியசாலையினுடைய திட்டமிடல் வைத்திய அதிகாரி, பல் வைத்திய அத்தியட்சகர், சாரதிபு மண்ணின் மைந்தன் டாக்டர் சாமி தம்பி ராஜேந்திரன் அவர்கள். இரண்டாம் இடம் எம் தினேஷ், முதலாம் இடம் எம் ஜெயக்கொடி. இந்த படவத்திலே வெற்றி பெற்றிருக்கின்ற நான்காம் இடம் கு ஜெகநாதன், மூன்றாம் இடம் எஸ் சுதா, இரண்டாம் இடம் எம் தினேஷ், முதலாம் இடம் எம் ஜெயப்பலி. இவர்களுக்கான பரிசுகளை டாக்டர் சாமி தம்பி ராஜேந்திரன் அவர்கள் அங்கே வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து மரதநாட்டிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கான பரிசுகள் அங்கே வழங்கப்பட இருக்கின்றன. மரதநாட்டு நிகழ்விலே 6ஆம், 5ஆம், 4ஆம் இடங்களை பெற்ற அந்த 3 போட்டியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. 6ஆம் இடம் ஆர் பத்மநாதன், 5ஆம் இடம் டி தர்ஷன், 4ஆம் இடம் சி கோலரூபன். இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கான நாம் அன்போடு அழைப்பது பாரதிபூர் விளையாட்டு கழகத்தின் இந்த கலாச்சார விளையாட்டு விழாவிற்கு கௌரவ அதிகாரிகள் ஒருவராக அழைக்கப்பட்ட திருவாரூர் எஸ் சசிதரன், பிரதி பிரதம கணக்காய்வாளர் பாரதிபூர் மண்ணின் மைந்தனவரை அன்போடு அழைக்கின்றோம். எஸ் சசிதரன், பிரதி பிரதம கணக்காய்வாளர், அம்பாறை மாவட்டம், பாரதிபூர் மண்ணின் மைந்தனவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 6ஆம் இடம் ஆர் பத்மநாதன், 5ஆம் இடம் டி தர்ஷன், 4ஆம் இடம் டி கோகுலரூபன். இவர்களுக்கான பரிசுகளை பாரதிபூர் மண்ணின் மைந்தன் கௌரவ அதிதி திருவாளர் சசிதரன் அவர்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான்காம் இடம் டி கோகுலரூபன். அடுத்து இந்த பரிசுகளுக்கு இறுதி கட்டத்தினை நாம் இருக்கிறோம். இந்த மரதநாட்ட நிகழ்வுகளில் முதல் இடங்களையும் பெற்ற போட்டியாளர்கள் 3ஆம் இடம் ஐ குடிசங்கர், 2ஆம் இடம் என் கிருபானந்தன், 1ஆம் இடம் எஸ் ஜீவகுமார். இவர்களுக்கான பரிசுகளை நாம் வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது இன்றைய அத்தனை நிகழ்வுகளின் கதாநாயகராக இந்த முறையில் இருந்திருக்கக்கூடிய பாரதிபூர் மண்ணின் மற்றொரு மைதனும் திருவண்ணாமலை மாவட்ட நீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளரும் பாரதிபூர் பொறியியலாளர் தொழிற்சார் பொறியியலாளர் ஒன்றியத்தின் ஸ்தாபகர்கள் ஒருவருமான என்ஜினியர் பி ராசமோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மரதநாட்டிற்கு 3ஆம் இடம் ஐ புரிசங்கர், 2ஆம் இடம் என் கிருபானந்தன், 1ஆம் இடம் எஸ் ஜீவகுமார். இவர்களுக்கான பரிசுகளை பாரதிபூர் மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு அங்கே பல பரிசுகளும் மஞ்சிரவரத்தினுடைய பரிசுகளுமாக சேர்ந்து எமது பிரதம அதிதி 2 பரிசுகளை அங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டங்களின் 3 வெற்றியாளருக்கும் பாரதிபூர் மண்ணின் மைந்தனம் இந்த அத்தனை போட்டி நிகழ்வுகளில் இந்த 18வது மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழாவில் சபாநாயகராக தனது பெயரை பதித்திருக்கக்கூடிய பாரதிபூர் மண்ணின் மைந்தன் பொறியியலாளர் பி ராசமோகன், வீதி அபிவிருத்தி திணைக்களம் முழு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரதம பொறியியலாளர் திருவாளர் பொறியியலாளர் பி ராசமோகன் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பாரதிபூர் இருக்கக்கூடிய பாரதிபூர் தொழில்சார் பொறியியலாளர் ஒன்றியத்தின் ஸ்தாபகர் என்பதன் குறிப்பிடப்பட்டது. அந்த வகையில் அவருக்கும் நன்றிகளை கூறிக் கொள்கிறோம். மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழாவின் இறுதி கட்டத்தினை நாம் வெற்றி இருக்கின்றோம். கழகத்தினராலே முதல் தடவையாக ஒழுங்கு செய்து நடத்தப்பட்டிருந்த இந்த
அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பிலே அதிர்ஷ்டசாலிகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 3ஆம் இடம், 2ஆம் இடம், 1ஆம் இடம் என 3 இடங்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட காத்திருக்கின்றன. முதல் பரிசாக புதுச்சக்கர வண்டி, 2வது பரிசாக மின் விசிறி, 3வது பரிசாக மின் அழுத்தி என்பன வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அந்த 3வது வெற்றியாளரை அங்கே தீர்மானித்திருந்தார். எமது பாடநீதி மண்ணில் மனிதர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவரும் கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகரும் திட்டமிடல் வைத்திய அதிகாரியுமான டாக்டர் சாமி தம்பி ராஜேந்திரன் அவர்கள் அந்த 3வது வெற்றியாளரை தீர்மானித்திருந்தார். அவருக்கான பரிசை அவரது கரங்களாலே வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். செல்வி ஆர் மோசரா 3ஆம் இடம். செல்வி ஆர் மோசா அவர்களுக்கான பரிசுகளை டாக்டர் சாமி தம்பி ராஜேந்திரன் அவர்கள் அங்கே வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றிகள். அதே போன்று இந்த 2வது இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் திரு எம் ஜெகதீஷ் அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக அந்த 2வது அதிர்ஷ்டசாலியை தீர்மானித்திருந்தார். பாரதிய மண்ணின் மனிதர்கள் ஒருவரும் பிரதி பிரதம வழங்குமான திரு சசிதரன் அவர்களுக்கு தீர்மானித்திருந்தார். அவர்களை அந்த பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதத்திலே பெற்றிருக்கின்றார் 145ஆம் இலக்க பரிசுச்சீட்டை கொண்டிருந்த செலவு ஸ்ரீ கிருஷ்ணன் பெற்றிருக்கின்றார். அந்த பரிசுகளை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது என்னவிட ஐயவும் இல்லாமல் இந்த முறையில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்தவுடன் இன்றைய நிகழ்வுகளின் பிரதம அதிதி, இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் பொறியியலாளர் ஸ்ரீ ராசமோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவது பரிசு திருச்சக்கர வண்டியினை இன்றைய நிகழ்வுகளின் பிரதம அதிதி பொறியியலாளர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொறியியலாளர் ராசமோகன் அவர்கள்